ஹாய் எவ்ரிவன், எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, லகித்துக்கு வந்து 3வது மாதமே நாங்கள் மொட்டை அடிச்சிட்டோம். எங்கள் குலதெய்வம் வந்து முனீஸ்வரன் தான். நாங்கள் வந்து திருவள்ளூரில் அருணவாயில் கிட்ட இருக்க முனீஸ்வரன் கோவிலில் தான் மொட்டை அடித்தோம். நாங்கள் ஆல்ரெடி வந்து மொட்டை அடிக்கிறதுக்காக நாங்கள் இங்கே புக் பண்ணிவிட்டு நாங்கள் ரிசிப்ட் வாங்கிட்டு தான் உள்ளே வந்தோம். அவர் மொட்டை அடிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து அவர் கூட வச்சு ஃபோட்டோ எடுத்துட்டாங்க. அப்போ எடுத்த வீடியோ தான் இதெல்லாம். நாங்கள் வந்து ஃபஸ்ட்டே புக் பண்ணிட்டோம். அதனால் 7 மணிக்கு நாங்கள் போக வேண்டியது பிஃபோராக போயிட்டோம். அதனால் இடம்லாம் ஃபஸ்ட்டே பிடிச்சிட்டு அழகாக வந்து பொங்கல் வச்சோம். பொங்கலும் சூப்பராக பொங்கி வந்துச்சு. அடுத்து அவருக்கு மொட்டை அடிக்கிறதுக்காக எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இவர் தான் அவருக்கு மொட்டை அடிக்க போகிறாரு. ஆக்சுவலாக மொட்டை அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். இவர் தான் பெரிய மாமா. இவர் மேலே உட்கார வச்சு தான் மொட்டை அடித்தோம். ஒரு பியூட்டி பார்த்திங்கன்னா, இவன் ரொம்ப வந்து அடம் பிடிக்கவே இல்லை, நல்லா கோஆப்ரேட் பண்ணான். அதனால் அவரும் வந்து மொட்டை அடிச்சிடும் சூப்பராக வந்து பொறுமையாக தான் பண்ணார். பார்த்து சூப்பராக பண்ணார். லகீத் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, காற்று இல்லைன்னா இருக்க மாட்டான். அதனால் வந்து விசிற ஆரம்பிச்சிட்டோம். இதெல்லாம் ஒரு மெமரின்றதுக்காக நான் அப்படியே ஃபுல்லாகவே வீடியோ எடுத்தேன். லகித்தும் ஃபோனில் பாட்டு போட்டு விட்டதும் அதை வந்து பார்த்துக்கிட்டு சூப்பராக கோஆப்ரேட் பண்ண போல. ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு.
மொட்டை வந்து பக்காவாக அடிச்சிட்டாரு அவர். முடியெல்லாம் ஒரு சில இடத்துலாம் அடிக்கும்போது சின்ன சின்ன முடியெல்லாம் இருக்கும். பட் இவர் வந்து பார்த்து பார்த்து பொறுமையாக அடிச்சதுனால எந்த வித இதுவும் இல்லாமல் அழகாக இருந்துச்சு. அப்படியே முடிஞ்சதான் அவரை குளிப்பாட்டி ட்ரெஸ் வந்து சேஞ்ச் பண்ணாங்க. நகித்துக்கு இந்த ட்ரெஸ் வந்து என்ன சொல்கிறதுன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நார்மலாக நம்ம மொட்டை அடிச்சுன்னா அதுக்கு வந்து சந்தனம் தடவுவாங்க. ஏன்னா அந்த புண் எதுவும் வராது, அதே மாதிரி கூலிங்காக இருக்கும், பாடி கூலிங்காக இருக்குன்றதுக்காக தலையில் வந்து சந்தனம் தடவுவாங்க. அவருக்கும் நாங்கள் வந்து சந்தனம் வைக்க ஆரம்பித்தோம். ஃபுல்லாக சந்தனம் வச்சு முடிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் பக்காவாக மாட்டி விட்டுட்டு அடுத்து வந்து காது குத்த ஆரம்பித்தோம். அது வந்து சின்ன மாமா மேலே தான் உட்கார வச்சு காது குத்தணும். அவர் வந்து பைக் வந்து கீழே வந்ததுனால கை அடிப்பட்டுருக்குது. அதனால் கொஞ்சம் ஒரு சேஃபாகவே காது குத்தணுன்றதுக்காக 2 பேர் பிடிச்சிக்கிட்டு குத்த ஆரம்பித்தோம். வந்து ரொம்ப அழலாம் அழவே இல்லை. இந்த குத்தும்போது பெயினுக்காக மட்டும்தான் அழுதான். அதுக்கப்புறம் சைலண்ட் ஆகிட்டான். ஒரு வழியாக 2 காதும் குத்தி அவருக்கு கம்பளும் மாட்டியாச்சு. இப்போ காது குத்தினதுக்கப்புறம் அவங்க வந்து மஞ்சள் குங்குமம் வைப்பாங்க. அதை குங்குமம் வச்சுட்டு பக்காவாக ரெடி ஆகிட்டார். நானும் அவர் கூட 2-3 ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்படியே வீட்டுக்கும் வந்துட்டோம். எங்கள் அக்கா தான் ஆரத்தி எடுக்கிறாங்க. ஏன்னா எந்த ஃபங்க்ஷன் இந்த மாதிரி விஷயம் பண்ணும்போது ஆரத்தி எடுத்து தான் உள்ளே கூப்பிடுவாங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களோட கமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏன்னா உங்களோட கமெண்ட்ஸ்க்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.